கேரளாவில் நடந்த ஒரு பாராட்டு விழாவில் பங்கேற்க ரயிலில் விஸ்வநாதன் ஆனந்த் சென்று கொண்டிருந்துள்ளார். அவருடன் அதே கோச்சில் முதியவர் ஒருவரும் பயணித்துள்ளார். அப்போது இருவரும் உரையாடி கொண்டிருந்துள்ளனர். அப்போது, தம்பி நீ என்ன வேலை பார்க்கிறாய் என்று பெரியவர் கேட்டுள்ளார். அதற்கு விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் விளையாடுகிறேன் என்று பதிலளித்துள்ளார். செஸ் விளையாடுறது இருக்கட்டும், சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறாய் என்று மீண்டும் முதியவர் கேட்டுள்ளார். விஸ்வநாதன் ஆனந்த் மீண்டும் செஸ் விளையாடுவதாக கூறியுள்ளார். அப்போது அந்த முதியவர், உங்கள் தந்தை ஏதாவது மிகப்பெரிய நிறுவனம் வைத்துள்ளாரா என்று அடுத்து கேட்டுள்ளார். இல்லை, எனது தந்தை வயதானவர், வீட்டில் ஓய்வெடுக்கிறார் என்று பதிலளித்துள்ளார். தொடர்ந்து அந்த முதியவர், தம்பி இந்த காலத்தில் வீணா செஸ் விளையாடி வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதே. இந்தியாவில் விளையாட்டுகளுக்கு பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தப்பாரு என்று அறிவுரை கூறியுள்ளார். பெரியவரின் அறிவுரையை தான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செஸ் உள்ளிட்ட விளையாட்டுகள் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாகவே உள்ளதாகவும் விஸ்வநாதன் ஆனந்த் அஸ்வினிடத்தில் குறிப்பிட்டார்.